இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பைத்தியங்கள் எந்த தீமை செய்தாலும் அவர்கள் பாவிகள மாட்டார்கள். சைத்தானின் வேலை அனைவரையும் பாவிலாக்குவதுதான். பைத்தியமாக்கப்படுவதால் சைத்தானுக்கு நட்டமே தவிர லாபம் இல்லை. எனவே ஷைத்தான் யாரையும் பைத்தியமாக்கும் அதிகாரத்தை பெறவில்லை. அது அவனது அலுவலும் இல்லை. கெட்ட குணம் மற்ற கெட்ட செயல் உள்ளவர்களுக்கு ஷைத்தான் என்று கூறப்படும். நம்பிக்கை கொண்டோரே அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றனர். அவர்கள் சைத்தானுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே, நாங்கள் அவர்களை கேலி செய்வோரை என கூறுகின்றனர். 2வது அத்தியாயம் 14 வசனத்தை பார்க்கலாம். கெட்ட மனிதர்களை ஷைத்தான்கள் என்று அல்லாஹ் மேற்கண்ட வசதி குறிப்பிட்டுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது உங்கள் முன்னால் எவராது நடந்து செல்ல முனைந்தால் அவரை தடுங்கள். விலகிக்கொள்ள மறுத்தால் அப்போது அவரை தடுங்கள். அவர் மீண்டும் விலக மறுத்தால் அப்போது அவருடன் சண்டையிட்டு தடுங்கள். ஏனெனில் அவன் தான் ஷைத்தான். இது புகாரில் அபூ ஹுரைரா ஹதீஸை பார்க்குறோம். 3775. ஒருமுறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அர்ஜ் என்னும் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது கவிஞர் ஒருவர் கவிதைகளை பாடிக்கொண்டு எதிரில் வந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஷைத்தானை பிடியுங்கள். ஒரு மனிதனுடைய வயிறு கவிதையால் நிரம்பியிருப்பதை விட சீர் செலத்தால் நிரம்பியிருப்பது நன்று என்று கூறினார். அபு சயீத் அல் ஹுத்ரி அளிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்ற 4548. தொழுபவரின் குறுக்கே செல்பவரையும் கவிதை பாடி திருபவரையும் ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள். இங்கு சொல்லப்பட்டுள்ள ஷைத்தான் என்ற வார்த்தையை அதன் நேரடி பொருளை வழங்க மாட்டோம். நேரடி பொருளை விளங்கினால் தொழுபவரின் குறுக்கே செல்பவரை கவிதை பாடுபவரையும் சைத்தான் என்று கூற வேண்டிய நிலை வரும்.